ஹாய் யூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலி யூஸ் பண்ற மோஸ்ட்லி கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டேட்டாவை டேக்ஸ் கன்சல்ஸ் கிட்டயோ இல்ல ஆடிட் கிட்டயோ கொடுத்து அது வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏதாவது சேஞ்ச் அண்ட் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த வவுச்சர் மட்டும் தனியாக வந்து நம்ம டேலி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ டேலியில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் வவுச்சர்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ மாடிஃபை பண்ண அந்த வவுச்சர்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா F11 கம்பைன் ஃபீச்சர்ஸ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடில் இருக்கிற கீழே அதர்ஸ் கீழே மார்க் மாடிஃபைட் வவுச்சர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நோவில் இருக்கும். இங்கே எஸ் கொடுத்து இதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ டே புக் போயிடலாம். டே புக் போயிட்டு ஸோ ஏதாவது ஒரு என்ட்ரி என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சேல்ஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அஜய் டேடஸ் சேல்ஸ் நம்பர் 18. ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ரேட் பார்த்தீங்கன்னா 700 இருக்கு. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா 1000 சொல்லி மாற்றிடலாம். ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேமெண்ட் போயிடலாம். ஸோ இந்த பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட்ன்றது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 24,000 இருக்கு. இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 20,000 கொடுத்து இது என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 20,000 கொடுத்துடலாம். ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கோம்னா பேமெண்ட் ஒன்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 18. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆல்டர் பண்ண அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வவுச்சர்ஸ். ஸோ தனியாகவே இங்கே ஒரு ரிஜிஸ்டரில் வந்திருக்கும். ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டோம்னா நம்ம மாடிஃபை பண்ண சேல்ஸ் 18. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரேட்ன்றது சேஞ்ச் பண்ணிருப்போம். ஸோ அதுவும் இங்கே என்ன இருக்கும்னா லீவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து 20,000 நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுவுமே என்ன ஆயிரும்னா இந்த மாடிஃபை வவுச்சர்ஸ்குள்ள வந்து இங்கே உட்காந்துருக்கும். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இது கரெக்டானது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இது வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே கிளியர் லாக் மார்க்கிங் அது கொடுத்தீங்கன்னா ஸோ இது ரிமூவ் ஆயிரும். எஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகி போயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அதுக்கான கரெக்டான இது கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஏதோ ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து தனியாக இந்த செப்பரேட்டாக இந்த மாடிஃபை வச்சுக்குள்ள வந்து உள்ள வந்து நமக்கு என்ட் ஆயிரும். ஸோ நம்ம அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.